வேர் வில் யூ கோ வென் யூ ஃபீல் சேட் ஆர் டிப்ரெஸ்ட். அந்த கண்டென்ட் தான் இன்றைக்கி. அதாவது என்ன தனிப்பட்ட பர்சனலாகவோ இல்லை ஜேம்ஸோ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் அந்த மாதிரி டிப்ரெஸ்டாகவோ இல்லை சேடாகவோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கும் போது எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு பர்சன்கிட்டயோ இல்லை ஒரு இடத்துக்கோ ஆர்எல்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நம்ம ஃபீல் பெட்டராக, அதாவது அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒன்று வெளியே வரலான்ற ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், இல்லைனா அதுனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி சில இடத்துக்கு இந்த வீடியோவில் எப்படின்னா அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் ஃபீல் பெட்டராக இருக்கும் அப்படின்ற இடத்த பற்றியும் பார்ப்போம். அதே மாதிரி சில விஷயம் பண்ணால் நாங்கள் ஃபீல் பெட்டராக ஆகும். ஆர்எல்ஸ் இந்த பர்சன் கூட பேசினா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கோங்க, அண்ட் வீடியோ எண்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன். ஏன்னா திடீர்னு என்னமோ தெரியல, ஒரு ஈவினிங்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கேன். வீடியோவில் என்னோடய ஃபேஸ் பார்த்தா தெரியும், ரொம்ப ரோல் ஆகுது. பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி இருக்கேன், இப்போ எப்படி இருக்கேன், இந்த வீடியோ எண்டிங்கில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் எங்கள் வீட்டாண்டியே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோம். அதாவது அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, டீ கடை தான். டீ கடைக்கு போனோம். பட் ஆனால் நாங்களே இங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு மனசு வருத்தத்தில் அங்கே போனோம். பார்த்தா என்ன ஆச்சுன்னா அவங்க கடை க்ளோஸ்ப்பா, டீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், எங்கள் ஃப்ரெண்டு கடை ஒன்று இங்கே இருக்குது, அது ஒரு டீ பாய். இப்போ நாங்கள் அது காட்டுறோம் வாங்க. ஸோ இதுதான் அந்த டீ பாய். ஸோ உள்ளதான் எங்கள் ஃப்ரெண்டு இருக்கான். அந்த நம்பர் பாருங்கள், அவர் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பார். ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. 2 டீ ப்ரோ. ரெகுலராக சாப்பிடும் அப்படிலாம் கேட்காதீங்க, நாங்கள் ரெகுலராக என்ன குடிப்போமோ அதை குடிப்போம். ரெகுலராக நாங்கள் குடிக்கிறது நீங்கள் ரெகுலராக குடிங்க. அட்ரஸே அதில் பார்த்தா சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை காமிக்கலாம்ண்ணா. ஹாய் சொல்லுங்க. டீ பாய் வாங்க. புரியல. டால்க் அண்ட் ஜாயின். டால்க் அண்ட் ஜாய். டால்க் அண்ட் ஜாய். இல்லை ப்ரோ, ஒரே வார்த்தை தான். TALKNJO NJO என்ஜாய் தான். அப்படியே என்ஜாய் இந்த டாபிக் கூட அப்படியே போட்டு அந்த சொல்லாமல் என்ன மாற்றி ஜாய் வீடியோ தான் ப்ரோ போட்டுருக்கோம். வேற எது ரியான் பார்க்குற மாதிரி நான் மாட்டிக்க போறேன். நீங்களே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல எல்லாம் போடுறோம். எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க்ஸ். இன்ஸ்டா ஐடி தான் இந்த சேனல் பெருசானா லைக் பண்ணிடலாம். எல்லாம் இன்ஸ்டால இருந்து யூடியூப் வருவாங்க. லைட்டா யூடியூப்ல இன்ஸ்டா பண்ணுவாங்க. ரெகுலர் இது லார்ஜ் வீடியோ பேஜ் அப்படிங்க. நாங்கள் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை இருக்கோம். அந்த 2 பேரும் டீ குடிச்சிட்டோம். அவசரப்பட்டு டீ குடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு செமையாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள், நம்ம வரும்போது யாருமே இல்லை, 4 பேர் எத்தனை பேர் வருவாங்க. இதுதான் ஒரு டீ கடையோட ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் சரி, அது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டீ கடையில் தான் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, அது இந்த டீ கடையில் எல்லா வீட்டு பக்கத்தில் இருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறோம். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்கிறா. என்னடா மூஞ்ச போடுற. ஆக்சுவலி நாங்கள் அண்ணா நகருக்கு வந்தோன்னா எங்கே இருப்போம்னா, எல்கேஎஸ்ன்னு இருக்குல்ல, கோல்ட் ஹவுஸ் இங்கே, இல்லை இந்த அண்ணா நகர் டவர் ஆப்போசிட்டில் இந்த சரௌண்டிங்கில் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு கிடப்போம். ஸோ இங்கே தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வர இடம் இது ஒன்று தான். அண்ணா நகர், டீ கடை, அப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்கும். அங்கே தான் போகிறது வர்றது எல்லாமே. நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால எங்கள் 2 பேரும் கேம் நினச்சிக்கிறோம். இல்லை இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்கே போனாங்கன்னு தெரில, பின்னாடி தான் இருக்காங்க. பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தப்பாக நினச்சிக்காரு. இப்போ தான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நாங்கள் 2 பேர் ட்ரெயின் போட போகிறேன். அவனுங்களும் தப்பாக நினச்சிருப்பாங்க, நீங்களும்
தப்பாக நினைப்பீங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக, எப்படி சொல்கிறதுனா நைட்டில் வந்தாலே அண்ணா நகர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா போலீஸ் தான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோலராக முடி வெட்டினு, இந்த மாதிரி கோலராக முடி வச்சுன்னு, கொஞ்சம் ஃபேஸ் கட்டை பார்த்தே அவங்க எல்லாரையும் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி ஃபேஸ் கட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டா அவங்க வந்து இவங்க தான் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நாங்களே மாட்டியிருக்கோம் ஒரு நிறைய வாட்டி. எங்களையும் வாண்டடாக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்களே நிறைய சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி அவங்க கிரிமினல் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மேட்ச் ஆச்சுன்னா கிரிமினல்னு போட்டுருவாங்க நம்மளை பிடிச்சி. பார்ட்டி வைப் எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. வீக் டேஸில் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாலும் வீக்கெண்டில் வந்து இங்கே வருவாங்க. ஃபேமிலியோட கூட வருவாங்க, இல்லை கப்பலாக வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. இப்போ நம்மளோட புது நம்பர் ஒருத்தர் அங்கே டீ குடிச்சிட்டோம் நாங்கள், அதனால நாங்கள் குடிக்கலன்னு சொல்லிட்டோம். இங்கே புதுசாக ஒருத்தர் வராரு, அவரை காட்டுறா வந்தான் நாங்கள் குடிச்சிட்டோம். நாங்கள் குடிச்சிட்டோம்டா டீ பாயிலே. ஓகே சொல்லு. ஆக்சுவலி அண்ணா நகருக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எப்படிரா இதுலேருந்து நீங்கள் வந்து எப்படிரா வெளியே வருவீங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா, அதே தான். இங்கே வந்து நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம். கீழே பார்த்துட்டா வேடிக்கை பார்க்கணும். ஏன்னா கேமரா காஜா ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா நகர்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ வண்டி ஓட்டுறதுனால நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ என்னோடய ஃபேஸ் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி சொல்ல, நாங்கள் வந்து டீ கடைக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும் தான் போவோம். அதுவே எங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த திடீர்னு ஒரு ஸ்பீடாக ஒரு பைக்கோ இல்லை காரோ அந்த மாதிரி நாங்கள் எப்படி சொல்கிறது, காரோ பைக் ரேஸ்ன்றதுனால அப்படி அவங்க ஸ்பீடாக போகும்போது அந்த பைக்கை பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கு அது மூலியமா எப்படி சொல்கிறது அவங்கக்கிட்ட, அது மூலியமாக வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அந்த சவுண்டு கேட்டாவே போதும், அந்த டப் டப்னு வெடிக்கிற சவுண்டு ஏன்னா பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணலாம் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கே எங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு குஷியாகிடுவோம் டப்புன்னு. ஏன்னா ஆன்ட்டியை பார்த்த மாதிரி ஒரு குஷியாகிடும். இல்லை ஆண்டி, ஐயோ என்னால் முடியலை. அதே மாதிரி வந்து நாங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னென்னு சொல்லியிருப்போம்னா, இந்த மாதிரி நாங்கள் மூட் ஆஃபாக இருக்கும் போது சில இடத்துக்கு போவோம், சில விஷயத்த பண்ணுவோம், இல்லைனா சில பர்சன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இடம்னு பார்த்தா ஒன்று அதுதான் இந்த மாதிரி அண்ணா நகர். வேறு எங்கே போனால் பிரபா ஒயின்ஸா போனீங்களா? கடை எப்போ சார் திறப்பீங்க? நான் வந்து சர்ச்சுக்கு போவேன், மேக்ஸிமம் சர்ச்சுக்கு போவேன். கோயிலுக்கு வந்து எப்பயாச்சும் தான் போவேன். இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்போது பேசுகிற எப்படி சொல்கிறதுனா பர்சன் தான், அது ஒரு பர்சன்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். அந்த ரொம்ப இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டேஜாக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியாது, யாருக்கிட்டே சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதோ இல்லை டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறதோ, டீ குடிச்சா அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு பசங்களோட இருக்கும்போது அது ஒரு வைபாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதையும் தாண்டி அந்த பிரச்சனை நம்ம கையை மீறி போகுதுன்றப்போ நான் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு 4 வார்த்தை பேசுவேன். அவங்களும் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுவேன். ஓப்பனாக சொல்கிறதுனா ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டு லைக் எப்படி சொல்கிறது, கண்ணில் தண்ணிலாம் ஊற்றும். நான் வயதுக்குள்ளே போயிடுறேன், வயதுக்குள்ளே திரும்ப ஒத்துக்காமா இந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டு பேசி எப்படியோ நம்மளுக்கே தோணும், இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் ஒன்று ஷேர் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதான் ஒரு இந்த சோகம் குறையும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்ன்றது தான் என்னோட இது. அது மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த சோகம்லாம் கொஞ்சம் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நியர்லி 1 ஆயிடுச்சு. நாங்கள் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறோம். எப்பயும் போல் நாங்கள்